இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கடல் அலைகளோட பீச் இருக்க மாதிரி நம்ம வரையலாம். இப்போ வந்து ஸ்கை ப்ளூ கலர் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட்டான வாட்ரு விட்டு நம்ம வந்து தூரத்தில் வானம் இருக்க மாதிரி நம்ம வரையலாம். இதுக்காக ஸ்கை ப்ளூ கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப தூரத்துக்கு வரையாமல் லைட்டாக ரொம்ப தூரத்தில் வானம் இருக்க மாதிரி வரையறதுக்காக கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக மேகம் வர மாதிரி வரையறதுக்காக ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கடல் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது டார்க் கலர் தான் தெரியும். அதுக்காக ப்ளூ கலர் கூட லைட்டாக நேவி கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணி பேஸ்க்காக வந்து நம்ம கலரிங் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டார்க் கலர்லேருந்து லைட் கலர் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து கொடுத்துருக்குறோம். ரொம்ப வாட்டரை மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக வாட்டரை மிக்ஸ் பண்ணி டார்க் கலர்லேருந்து லைட் கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு லேஸ் கலரில் கொடுத்து நம்ம கலரிங் வந்து பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேவி கலர் மிக்ஸ் பண்ணி டார்க் கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது கடல் வந்து கொஞ்சம் கிளியாரிட்டியாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு பச்சை கலரில் தெரியும் பார்த்தீங்களா, அந்த பச்சை கலர் வரக்காக அந்த ப்ளூ கலர் கூடயே க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த டார்க் கலரில் வந்து கிடைக்கும். இப்போது டார்க் கலரை வச்சு நம்ம வந்து வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலரிங் வந்து பண்ணிவிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அது வந்து லைட்டான வாட்டர் இருக்க மாதிரி நம்மளுக்கு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போது நல்லா வந்து மெர்ச் பண்ணி விட்டுக்கிறோம். தனித்தனியாக தெரியாமல் எல்லாம் ஒரே கலரில் தெரிகிற மாதிரி நம்ம மெர்ச் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நிறையா ஒயிட் விட்டு நம்ம வந்து மெர்ச் பண்ணி விட்டுடலாம். இப்போது ரொம்ப ஒயிட்டிஷாக தெரியறதுக்காக நம்ம வந்து ஒயிட் கலரை கொடுத்து லைட்டாக அந்த லைன்ஸ் வர மாதிரி அதோட ஓரங்கள் நம்ம அலைகள் வரும் பார்த்திங்களா, அதோட ஓரங்கள் வர மாதிரி நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ சாண்ட் கலர் வந்து கொண்டு வந்துடலாம். எல்லோ கூட ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி அது கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சாண்ட் கலரில் வந்து கிடச்சிரும். அதை வச்சு நம்ம வந்து ஓரங்கள் அந்த சாண்ட் இருக்கா மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வரும்போது லைட்டாக இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போது கரை ஓரத்தில் லைட்டான அலைகள் வரும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். அதுக்காக அக்ரிலிக்கில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணாமல் டாட் லைன்ஸாக வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாட்ஸாக வர மாதிரி நம்ம அக்ரிலிக்கை வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போது அவுட்லைன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுட்டு உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அலைகள் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். இப்படி நம்ம ஒயிட் கொடுக்கும்போதே அது லைட்டாக அலைகள் அடிக்கிற எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஒயிட் கலரை வச்சு அதோட அவுட்லைன்ஸ்லாம் நல்லா மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது ஒரு கரை ஓரத்தில் அலைகள் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போது பியூர் ஒயிட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் அலைகள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னுமே ரியலிஸ்டிக்கான ஒரு அலைகள் வந்து நான் வரையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ரொம்ப பெரிய அலைகளாக வர மாதிரி எப்படி நம்ம வந்து பீச் வரையலாம் நம்ம பார்க்கலாம். இப்போது மேகங்கள் வரையறதுக்காக ஒயிட் கலர் அதே ஒயிட் கலர் யூஸ் பண்ணி மேகங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம். லைட்டாக மெர்ச் பண்ணி விட்ட மாதிரி பண்ணி விட்டுட்டு திரும்ப அதோட அவுட்லைன்ஸில் வந்து பியூர் ஒயிட் கொடுக்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மேகம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கீழே வந்து சங்குங்களோ சிப்பிகளோ இருக்க மாதிரி நம்ம வரையலாம். அதுக்காக ப்ரௌன் கலர் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சங்குகள் மாதிரி வரைஞ்சிக்கலாம். சங்குகளை வந்து அதே ப்ரௌன் கலர் வச்சு கலரிங் வந்து பண்ணிவிட்டு எல்லோ கலர் கொடுத்து கலர் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ்க்காக நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சங்குகள் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே ஷேப்லேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம், இல்லைனா வெவ்வேறு சங்குகளும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். டீட்டெயில்ஸ் இன்னும் நிறையா கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ வரைகிற சங்குகளெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா நான் கொடுக்கல. பீச்சுக்காக இந்த ட்ராயிங் பண்ணனாட்டிக்கு அது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், வேறு வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம வந்து சங்குகள் வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ குட்டி குட்டி சங்குகளும் சிப்பிகளும் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோமா. இப்போ ஸ்டார் ஃபிஷ் வந்து நம்ம கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்டார் ஷேப்பில் போட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்து எல்லோ கலர் கொடுத்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம். லைட்டாக ஹைலைட் வரக்காக ஒயிட் கலர் கொடுத்து அந்த லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு பக்கத்தால் இன்னொரு ஸ்டார் ஃபிஷ் வர மாதிரி வரைகிறதுக்காக அதே மாதிரி ப்ரௌன் கலரில் ஸ்டார் மாதிரி போட்டுட்டு ஒயிட் கலர் கொடுத்து நம்ம மெர்ச் பண்ணி விட்டுருக்கோம். இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ட்ராயிங்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.